ஹலோ. ஆல்ரெடி இப்போ இந்த சம்மர் ஸ்பெஷல் எல்லாம் ஏப்ரலும் மேவும் பண்ணி காமிச்சிட்டேன். இனிமே நம்ம ஆஸ் யூஷுவல் பண்டிகைகளுக்கு பண்றது லஞ்ச் காம்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி காட்டலான் இருக்கேன். இன்னைக்கு இப்ப மாம்பழ சீசன் பாருங்க, அதனால அதுல ஒரு மாம்பழ புளிசேரியும் தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அதாவது சின்ன உருளைக்கிழங்குல ஒரு பேஸ்ட் அதை அப்ளை பண்ணி அதை நல்லா ரோஸ்டா பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான சாமான்லாம் சொல்லிட்டு அதை பெசரி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் மோர் குழம்பு பண்ணலாம். 1 கிலோ திட்டத்துக்கு சின்ன உருளைக்கிழங்கு வாங்கி குக்கர்ல வேக விட்டு தோலை உரிச்சுட்டு அதை அரை அரையா கட் பண்ணியிருக்கேன். அந்த முஷா போட்டா ஒரு மாதிரி அந்த கசக்கரா மாதிரி வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. இதே கட் பண்ணி போட்டா நல்லா இருக்குது. இந்த பாருங்க, வேக வச்சதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆஃபா இன்னும் குட்டியா கிடைச்சா கூட வாங்கி அதை கூட பண்ணிக்கலாம். அதை வதக்கிறதுக்கு எண்ணெய், இந்த கிழங்குக்கு இந்த பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் 1 கிலோ திட்டம்ன்றதால புளியும் ஒரு 2 வரமிளகாவையும் ஜலத்துல ஊற போட்டு வச்சிருக்கேன். பெருங்காய பொடி, டேபிள் சால்ட், கருவேப்பிலை, கொஞ்சம் அரிசி மாவு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி. இதை வந்து இப்போ மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சுட்டு வந்துடுறேன். சப்போஸ் மட்டா பண்றவா இந்த மிளகா வந்து மசியாது அப்படின்னு நினைக்கிறவா என்ன பண்ணுங்கோ, மிளகா பொடி இருக்குல்ல, வெறும் கட்ட மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அதை கூட போட்டுக்கலாம். ரொம்ப ஜலம் விடக்கூடாது. இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்போ இதை அரைச்சுன்னு வந்துட்டேன் பாருங்க. இது 1 2 அந்த மாதிரி விதை இருக்கும், அதுதான் இதுல டேஸ்ட்டு. இந்த சில்லி ஃபிளேக்ஸ்னு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றா இல்லையா, அந்த மாதிரி இதுவும் அந்த வறுபடும் போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது மாதிரி கெட்டியாவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஜலம் விட்டுட்டா நல்லா சேர்ந்த மாதிரி இருக்காது, இது ஒரு தனியா இருக்கும். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, இதுக்கு தகுந்த அளவு உப்பு, வேணும்னா அப்புறம் பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காய பொடி இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் நல்லா எண்ணெயை விட்டுருவோங்க. அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுட்டு பெசரி வச்சுடும். ஜலம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சுட்டு இந்த அரிசி மாவு போடும்போது அதை அப்சார்ப் பண்ணிக்கும். அப்படி ரொம்ப ஜலமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு போட்டுக்கோங்க. இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பண்ணலாம், ஊறின்னு இருக்கட்டும். அடுத்து இந்த மாம்பழ புளிசேரிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். நான் ஒரு மாம்பழம் மீடியம் சைஸ், கொஞ்சம் புளிக்கிறது இந்த பழம், அதனால இது வந்து பண்ணிக்கலாம். நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். நல்ல ஸ்வீட்டா இருந்தா வெல்லம் போட வேண்டாம். வெல்லம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு. காரத்துக்கு ஒரு சிகப்பு மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 பேர் திட்டத்துக்கு பண்ண போறேன் நான். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, ஒரு வரமிளகா, உளுத்தம்பருப்பு. வறுத்து அரைக்கிறதுக்கு தான் இந்த சிகப்பு மிளகாவும் பச்சை மிளகா கூட வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேல 1/2 ஸ்பூனுக்குள்ள வச்சுக்க போறேன். 5 பேர் திட்டத்துக்கு. கொஞ்சம் இந்த முந்திரி தூளா இருந்தது, இது வந்து ஒரு நல்லா சேர்த்து அரைக்கும் போது சேர்ந்த மாதிரி இருக்கும். வேணாங்கிறவா விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெயில தான் இதை தாளிச்சு கொட்ட போறது. அப்புறம் மோர், ராத்திரி உரக்குத்தி இதை சிலுப்பி எடுத்து வச்சிருக்கேன். மோரை ரொம்ப புளிப்பா எடுத்துக்காதீங்க, மீடியமா. ராத்திரி உரக்குத்தி அடுத்த நாள் காலம்பரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தயிர் எடுத்து சிலுப்பி வச்சுருப்பேன். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடிக்கு கம்மியா தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் மாம்பழத்தை இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த கதுப்பை மட்டும் எடுத்துட்டு வரேன். ஜலம் கொதிச்ச உடனே இந்த மாம்பழ கதுப்பு இருக்கிறக்க தோலெல்லாம் நீக்கிட்டு இதை எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை அதுல போட்டுடலாம். போட்டுட்டு அதோட இந்த 1 ஸ்பூன் வெல்லமும் போட்டு விடுறேன். இது வந்து வேகணும். இப்போ இது அடுப்பை மாத்திட்டு நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான சாமான வறுத்துக்கலாம். வானலி காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதையே தாளிச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் திட்டத்துக்கு வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதுக்காக தான். அதோட இந்த ஒரு மிளகா, வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ எடுத்துடுறேன். சிவப்பா எடுத்து வருவோம், கருகாம எடுத்துடணும். ஸ்டவ்வை அணைச்சுட்டு, ஏன்னா இது முந்திரி தூளா இருக்கு, அதனால தான் அணைச்சுட்டு போடுறேன், இல்லைன்னா கருகி போயிடும். இந்த சூட்லயே இது வறுபட்டுரும். நான் சொல்ல மறந்தேன், இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஏன்னா திரியாம நல்லா வரும். முந்திரி போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் போடுவோம், அப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த தேங்காயை போட்டு விடுறேன். இந்த பச்சை மிளகா இதை அரைச்சுன்னு வந்துடலாம். வெந்துருத்து இந்த மாம்பழம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். பாருங்க, வழுமூணு அரைச்சுன்னு வந்திருக்கேன். இது நல்லா நைஸா அதை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு தான் அரைச்சேன் நான் மட்டை. இது ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ நல்லா 4 கொதி வந்துருத்து பாருங்க. இதை அணைச்சுடுறேன் அடுப்பை. சம்டைம்ஸ் சிலருக்கு திரிஞ்சு போகும், பிகினர்ஸ்க்கு சொல்றேன் நான். இப்போ இந்த சிலிப்பி வச்ச தயிரை இதில் விட்டுடலாம். இந்த மிக்சியை நல்லா அந்த மோர்லேயே விட்டு
நல்லா அலம்பி விட்டுடலாம். இப்போ அடுப்பை மூட்டிட்டு சின்னதாக வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், ஒரு சைடெல்லாம் அந்த கொதி எழும்பி வரைச்சா அணைச்சிடலாம். பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை விட்டுரும். இப்போ நாலா பக்கமும் அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தல. இப்போ அணைச்சிருவோம். போதும், ஒரு கிளறிட்டு அணைச்சிட்டேன். மாம்பழ புளிசேரி ரெடி. இதை தாளிச்சு கொட்டிடுவோம். ஆல்ரெடி இதில் இருக்க தேங்காய் எண்ணெயே போதும். கடுகை தாளிச்சு கொட்டிட்டு ஒரு வரமிளகா ஒன்று தாளிச்சு கொட்டிடுவோம். நான் உளுத்தம் பருப்பெல்லாம் போடல, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. அடுத்தாப்புல இந்த கறியை பண்ணிவிடுவோம். இலுப்பச்சட்டி காஞ்சதும் நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு வறுபட்டதும் இப்போ இந்த காயை போட்டுருவோம். பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய். இதில் பாருங்க, இந்த சொட்டு கூட ஜலமே இல்லை பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, இது நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்பிள் வச்சிருப்பேன். அப்பதான் நல்லா ரோஸ்ட் ஆகும், அடி பிடிக்காம. நடுவில் கலரி விடணும். கறி ஆனதும் உங்ககிட்ட காட்டுறேன். சிம்பிள் வச்சுட்டேன் அடுப்பை. இப்போ இதை ஒன்றுட்டியா மூடி வச்சுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கறி ரெடி ஆகிடுத்து. நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இன்னும் வேணுங்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காம நான் அப்பப்போ கலரி விட்டதால இதுங்க பாருங்க, இதெல்லாம் பிடிக்கல. ரோஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்க. போதும், நான் இப்போ அடுப்பை நிறுத்திடலான்னு இருக்கேன். எல்லாரும் இந்த மாம்பழ புளிசேரியும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.